அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த 2026 ஒரு அற்புதமான ஒரு வருடமே சொல்லலாம். காரணம் என்ன, இந்த வருடம் பிறந்ததே குரு புண்ணம், அதாவது பிரதோஷம். குரு பிரதோஷத்தில் தினப்பிரதோஷம், மாத பிரதோஷம், வார பிரதோஷம் எல்லாம் இருக்கும். இதில் பிரதோஷத்தில் இப்போ பார்த்தீங்கன்னா சோமவார பிரதோஷம்னு வரும். அதே வியாழக்கிழமை பார்த்தீங்கன்னா குரு பிரதோஷம், சனிக்கிழமை சனி பிரதோஷம். ஒவ்வொரு பிரதோஷத்தில் இன்றைக்கி ஈஸ்வரனுடைய ஆலயத்துக்கு சென்று பிரதோஷ காலத்தில் இன்றைக்கி, ஏன்னா வருடப்பிறப்பு, ரெண்டாவது பிரதோஷ காலம். இது ஒரு அற்புதமான ஒரு நாள். இன்றைக்கி ரெண்டாவது என்ன அப்படின்னா, உங்களுக்கு பரணி நட்சத்திரம், ரிஷபராசி. ரிஷபம், மிதனம், கடகம். இப்போ ரிஷபம், மிதனம், கடகம், சிம்மம், கன்னி, துலா, விருச்சிகம், தனுசு, மகர, கும்பம், மீனம். இன்றைக்கி நாளில் 11ஆம் இடத்துல இப்போ போன ஒரு 7-8 மாதமாகவே ஒரு மனிதர், நாடு, உலகம், இயற்கை சிற்றம் எல்லாமே ரொம்ப கோரமாக இருந்துச்சு. காரணம் என்னன்னா, அந்த சனியினுடைய தாக்கம் குரு சொந்த வீட்டில் இருக்கிறதுனால இப்போ அதுக்கு ஒரு நல்ல ஒரு விமோச்சனம் கிடைச்சிருக்கு. ஏன்னா காரணம் இந்த வருட பிறப்பே பரணின்னா பூமி, பரணின்னா தரணி, தரணின்னா பூமி. இந்த பரணி நட்சத்திரத்தில் பிறக்கிறவங்க ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருப்பாங்க, அழகாக இருக்குவாங்க, ஐஸ்வர்யம். ஏன்னா 27 நட்சத்திரம் இருக்கிறதுல சந்திர பகவானுக்கு 27 அவனுக்கு மனைவி. அதில் பரணி நட்சத்திரன்ற மனைவியை தான் ரொம்ப நேசித்தா. அப்படி ஏன்னா அங்கே அழகு, நீதி, நேர்மை, உண்மை. அதாவது ரிஷபம் வேறு. ரிஷபன்றது என்ன, ஈஸ்வரனுடைய வாகனம் ரிஷபம், நந்தி. இன்றைக்கி என்ன அப்படின்னா, அந்த பிரதோஷம் வேறு, நந்தி எப்படி அமைஞ்சிருக்குது பாருங்கள். இதுதான் இது அதனால் ஜனனி ஜென்மசவிக்கான வர்த்தனை குல சம்பத்தாம் பதவி பூர்வ புண்ணியானாம் லிகிதே ஜென்ம பத்திரிக்கா. நாம் செய்த பாவ கர்மங்களை போக்குறதுக்கு இந்த உலகத்தில் நாம் எல்லாமே அனுபவிக்கிறோம். அதனால தான் நம்ம பாவ கர்மங்களை எதுவும் செய்யக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஒரு வருஷம் நம்ம ஜாதகத்தை பார்க்கணும். அதுக்கு தகுந்த ஆலயத்துக்கு சென்று உங்களுக்கு என்ன, இப்போ உங்களுக்கு திதி இருக்குதுன்னா கடவுள் உங்களுக்கு நாம் விட்டு நட்சத்திரமே பார்த்துன்னுக்கணும். திதிக்கும் நாம் போகணும். எங்கே போகணும், கோயில். அந்தந்த திதிக்கு அந்தந்த வளர்ப்பு தேதி, தேய்ப்புற தேதி, அதுக்கும் கோயிலுக்கு போகணும். இப்போது இன்றைக்கி பிரதோஷம் என்றதால் நீங்கள் என்ன செய்கிறீங்க அப்படின்னா, இப்போ தனுசுக்கு அர்த்தாஷ்டம சனி, கும்பத்துக்கு பாத சனி, உங்கள் மேஷத்துக்கு இப்போ தான் ஆரம்ப சனி, தனுசு மீனத்துக்கு இப்போ என்ன சனி அப்படின்னா ஜன்ம சனி. இதனால் நீங்கள் இன்றைக்கி இந்த ராகு கேது தோஷம், குரு தோஷம், சனி தோஷம் இருக்கிறவங்க கண்டிப்பாக இன்றைக்கி போயிட்டு நீங்கள் ஆலயத்துக்கு 4:30 to 6, 4:30 to 6, அந்த 6 மணிக்கு ஈஸ்வரனுக்கு அந்த ஆலயத்தில் அவங்க அகண்ட தீபம் காட்டிடணும். அந்த மாதிரி ஒரு புராதனமான கோயிலுக்கு நீங்கள் போகும். அப்போ தான் அது கரெக்டாக வரும். சில பேர் ரொம்ப லேட்டாக செய்வாங்க, அது புண்ணியம் இல்லை. இன்றைக்கி மாட்டுக்கு நீங்கள் கோவுக்கு தானம் பண்ணுங்க. பில்லு, அந்த அகல், எதுனாலையும் அதுக்கு சாப்பிட்றதுக்கு எதுனாலையும் கொடுங்க. முடிஞ்சால் எதான ஒரு ஊனமுற்றவர்களுக்கு அன்னதானம் பண்ணுங்கள். ஊனமுற்றவர்களுக்கு அன்னதானம் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு இன்றைக்கி அன்னதானம் பண்ணுங்கள். நீங்கள் இந்த குளிர்காலத்தில் இந்த ஹேண்டிகேப்டுங்களுக்கு ஒரு துணி எடுத்து கொடுக்கலாம், அல்லது ஒரு போர்வை, அவங்களுக்கு எதனா ட்ரெஸ்ஸு, இந்த மாதிரி தானத்தில் சிறந்தது அன்னதானம், அப்புறம் வஸ்திரதானம். அதுக்கு மேலே தான் எல்லா தானமும். சொர்ணதானம் அதெல்லாம் ஆகாது. இப்போ இப்போ தங்கத்தில் சொர்ணதானம்லாம் பண்ணவே முடியாது, அது சான்ஸே இல்லை. அன்னதானம், வஸ்திரதானம் இதெல்லாம் நீங்கள் செய்யலாம். அகத்திக்கீரை இன்றைக்கி மாட்டுக்கு கொடுத்து அது கொஞ்சம் கும்பிடுங்க. முன்னே ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும் மஞ்சள் குங்குமம் வச்சு, ஏன்னா ஒவ்வொரு இடத்துலையும் அவருக்கு லக்ஷ்மி கட்டாட்சி இருக்கிற இடம். இன்றைக்கி முடிஞ்ச அளவுக்கு அது கொஞ்சம் தீர்த்தமாக எடுத்துங்க. கோமியத்தை எடுத்து கொஞ்சம் குடிச்சிட்டு தலைமையில் தெளிச்சிங்க. இப்படி எடுத்து தெளிச்சிங்க. அது ரொம்ப புண்ணியம். இன்றைக்கி ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு அருமையான ஒரு இது. அது இன்றைக்கி செஞ்சீங்கன்னாக்க உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. எல்லா ராசிதாரரும் இந்த வருஷம்
பெரிய அரசியல் மாற்றம் வரும். அது யார் நீதியாக இருக்கிறாங்களோ, யார் நியாயமாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து நிச்சயம் அரசியல் மாற்றம் வரும். அதுவும் ஆளுங்கட்சிக்கு தான் வந்து ரொம்ப சாதகமாக இருக்குது. இந்த வருட பிறப்பு வந்து ரொம்ப ரொம்ப சாதகமாக இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு ஆளுங்கட்சி தான் வரும். அது அந்த ஜாதகத்தில் அப்படி இருக்குது. அதனால் கூட்டணியெல்லாம் வச்சு அப்புறமா நம்ம கணிக்கிறோம். அதுக்கு முழு ரிசல்ட்டு அப்புறமா சொல்கிறோம். எல்லாம் மேஷ ராசி, ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலா, விருச்சிகம், தனுசு, மகர, கும்பம் 12 ராசிதாரர்களும் எல்லாரும் நல்ல விதமாக இருக்கணும். நன்றி, வணக்கம். என் பேர் ஆர் வெங்கடேஷ், ஜோதிடர். என்னுடைய பேர் வந்து கிருஷ்ணகிரி. 9443232198. நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.